இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எடப்பாடி பழனிசாமி சந்தியாக மாறிவிட்டார் என்று பேசியிருக்கிறார். சந்தியாவே சந்தினா சங்கியா. ஸ்டாலின் பேச்சு எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியாகவே மாறிவிட்டார் என்று ஒரு அவதூறு கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, தோல்வி பயத்தால் காங்கிரஸ் காலை பிடித்து கெஞ்சி கூத்தாடி கூட்டணி வச்சிருக்கிறீங்க, அப்படித்தானே? இன்றைக்கு உங்களுடைய அப்பா திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா வச்சுக்கிறாரா? இது யாரோட இருக்கிறாரு? யாரோட இருக்காருங்க? திரு வாஜ்பாயோட தானே இருக்கிறாரு. திரு மாமா திரு முரசொலி மாறன் அவர் யாரோட இருக்காரு? அப்ப திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா? முரசொலி மாறன் சங்கியா? அவர் ஒத்துக்கிறார், ஸ்டாலின் ஒத்துக்கிறார். அது மட்டும் இல்ல, அண்மையில் காங்கிரசுக்கும் திமுகவும் கூட்டணி பிரச்சனை. அது குறித்து டெல்லிக்கு திருமதி கனிமொழி அவர்கள் அங்கே சென்று காங்கிரஸ் கட்சி தலைவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்தார். அப்படின்னா திரு ஸ்டாலினுடைய சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் சங்கியா? ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பதவிக்கு தக்கவாறு பேசி பழகுங்கள். இல்லாவிட்டால் எங்க தொண்டன் பேச ஆரம்பித்து விட்டால் உங்கள் செவி கிழிந்து விடும். தேர்தல் முடிவை இப்பவே தெரிந்து கொண்ட காரணத்தால் தான் இன்னைக்கு பாக்குறீங்க, ஓவரா புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு பழனிசாமி. அதுலயும் தன்னைத்தான பெரிய புலனாய்வு புலின்னு நினைச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கலைஞரும் வாஜ்பாயும் இருக்கிற போட்டோவை காண்பிச்சு நீங்க கூட்டணி வைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க கூட்டணி வச்சமை தவிர பழனிசாமி மாதிரி அழகு வைக்கல, அதை புரிஞ்சுக்குங்க. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக தலைவர் கலைஞர் கிட்ட தான் இருந்துச்சு. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக கலைஞர் கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அதிமுக அமித்ஷா கிட்ட இருக்கு. நாங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுத்து, மினிமம் ப்ரோக்ராம் வகுத்து, வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசோட கடிவாளத்தை கலைஞர் கையில வச்சிருந்தார். ஆனா இப்போ அதிமுக மட்டுமல்ல, என்டிஏவில் இணைஞ்சிருக்கக்கூடிய அத்தனை ஊழல் கட்சிகளோட குடுமிப்பிடியும் அமித்ஷா கிட்ட தான் இருக்கு. நாங்க கூட்டணி வச்சப்போ தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோம். ஆனா பழனிசாமி கூட்டணி வச்சு நீட்டின இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்சு தான் ஆரம்பிச்சோம். இந்த லட்சணத்துல ஊருக்கே தெரிஞ்ச நியூஸ அந்த போட்டோவை கொண்டு வந்து இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தை சொல்ற மாதிரி மணிக்கு ஒரு முறை தான் ஒரு மங்கினி என்பதை நிரூபிச்சிட்டு இருக்கிறார்.